friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பீட்சா பேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். சென்டர்ல நல்லா குழி பண்ணிடுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிடுறேன். அப்போ தான் நல்லா இழுத்து பிசைய முடியும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவை நல்லா இழுத்து பிசைங்க. இது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பவுல்லையும் எண்ணெய் தடவிடுங்க, இந்த மாவு மேலேயும் எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு ஈர துணி வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour போல் இது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. 1 நிமிஷம் போல் கையால் நல்லா திரும்பி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் 1 கப் மைதாவில் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 மீடியம் சைஸ் பீட்சா வரும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேஸ் எப்போவுமே ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எயிட் இன்ச் பீட்சா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையாலேயே. கார்னர்ஸ் கொஞ்சம் திக்காக வர மாதிரி இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம டாப்பிங்ஸ்லாம் வெளியே போகாமல் இருக்கும். ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு அங்கங்கே உப்பாமல் ஈவனாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பீட்சா பேஸ் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.